எஜமானத்தை கட்டளைப்படி இவ்வளவு நடந்து வந்துவிட்டு எஜமானுக்கு சொந்தமான மயானம் எங்கு இருக்கிறது தெரியவில்லை. அது ஒரு வெளிச்சம் தெரிகிறது. அதுதான் எஜமானுக்கு சொந்தமான மயானமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அதன் பார்வத்தில் இதுதானோ உடனே ஐயோ இதுதானோ எத்தனையோ பெண்கள் எல்லாம் எரிந்து கொண்டிருக்கிறது பார்த்தாயா. ஆண்டான் அடிமை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பேருந்து பேசும் மனிதர்கள் எல்லாம் பார்த்தேன். என்றுமே முழங்காத இடம் என்று கொண்டிருக்கிறது. அதையும் வாழ்க்கையில் பார்த்துவிடு என்று இந்த மயான கரைக்கு என்னை அனுப்பி வைத்திருக்கிறான் இறைவன். ராத்திரி சிம்மாசனத்தில் அமர்ந்து 56 வருஷத்தையும் ஆட்சி புரிந்த நான் இன்று இந்த பலனற்ற பாடை கம்புகள் அமர்ந்து இந்த மயானத்தை காக்கும் அளவுக்கு என்னை கொண்டு வந்து நிறுத்தி விட்டாய் இறைவா. என்ன செய்வேன்? ரத்தின சிம்மாசனத்தில் ராட்சியத்தை ஆண்ட மன்னன் செத்தவினம் சுடராகுமா இறைவா? இருவுள்ளம் இருவாகுமா இறைவா? இருவுள்ளம் இருவாகுமா? ரத்தின சிம்மாசனத்தில் ராட்சியத்தை ஆண்ட மன்னன் செத்தவினம் சுடராகுமா இறைவா? இருவுள்ளம் இருவாகுமா இறைவா? இருவுள்ளம் விட்டானடா. ரத்தின சிம்மாசனத்தில் ராட்சியத்தை ஆண்ட மன்னன் செத்தவினம் சுடராகுமா இறைவா? இருவுள்ளம் இருவாகுமா? கையளவு உள்ள வைத்து இறைவா விளையாடி விட்டானடா. விளையாடி விட்டானடா. ரத்தின சிம்மாசனத்தில் ராட்சியத்தை ஆண்ட மன்னன் சுடராகுமா இறைவா? இருவுள்ளம் இருவாகுமா? மயானம் வந்து ரத்தின சிம்மாசனத்தில் ராஜ்யத்தை ஆண்ட மன்னன் செத்தவினம் சுடராகுமா இறைவா? இறைவா? இருவுள்ளம் இருவாகுமா இறைவா? இருவுள்ளம் இருவாகுமா? ஆண்டான் அடிமை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பெரும் பேசும் மனிதர்கள் பார்த்தேன். என்றுமே உறங்காத இடம் இந்த இடம்தான். இந்த இடத்திலே என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாய் இறைவா. ஏன் எனக்கு இந்த நிலை இறைவா? ஏன் எனக்கு இந்த நிலை? ஏன் எனக்கு இந்த நிலை?
எனக்கு இந்த நிலை சத்தம் ஓவென்று அலறிடும் பேய்கள் சத்தம் ஒன்றே எங்காதில் நாயோடு நரிகள் தான் எந்த கூட்டம் நாயோடு நரி கண்டால் நல்ல கூட்டம் நாயோடு நரிகள் தான் எந்த கூட்டம் நான் பாவி உன்னை எனக்கு இந்த இதை வாணி எனக்கு இந்த நிலை படிதானோ பணியோ பன்னீர் தூவுது படிதானோ பணியோ பன்னீரானது குடிவாடை வென்றாமரம் வீசுது குடிவாழ விட்டார்கள் மனம் சேர்ந்து படிதானோ பணியோ பன்னீர் தூவுது குடிவாடை வென்றாமரம் வீசுது குடுசாமல் உடலில் சந்தனம் போகுது குடுசாமல் உடலில் சந்தனம் போகுது சுடலையில் இந்த சுடலையில் பின்னவாடை மனம் வீசுது எனக்கு இந்த நிலை எனக்கு இந்த நிலை இறைவாணி தந்த துன்பநிலை எனக்கு இந்த நிலை தூக்கும் பணி தந்தாய் பரம் மீதிலே ஊருக்குள் பனி தந்தை பரம் நீகே தூக்கும் பணி தந்தாய் பரம் மீதிலே இந்த தற்பாடி நகர்ந்தோட இடை காவலே இந்த தற்பாடி நகர்ந்தோட இடை காவலே அவள் தூக்கி சுமந்தேனே என் தோழிலே சுமந்தேனே என் தோழிலே கண்தூக்கம் இங்கே கண்தூக்கம் அறிய கந்தோழிலே ஏன் எனக்கு இந்த நிலை இறைவாணி தந்த துன்பநிலை எனக்கு இந்த நிலை அல்லம் பகலும் சிவனே 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 என்று பூசித்த எனக்கு இந்த தண்டனையாம் அரிச்சந்திர மன்னன் நாட்டை இழந்தான் மனைவி மகனையும் விலை கோரி பெற்று தானும் முறையை கடுமையாகி மயானத்தில் வந்து சிவனே 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 என்று உன்னையே நினைத்து அழுது புலம்புகிறான் என்று அந்த இறைவிடத்தில் சென்று எனக்காக தூது சொல்வதற்கு இங்கே யாருமே இல்லையா அதோ ஆகாய வீதிகளிலே ஓடி திரிகின்ற மேகங்களே பாடி திரிகின்ற பறவைகளே நீங்களாவது எனக்காக தூது சொல்ல வேண்டும். எப்படி சொல்ல வேண்டும் தெரியுமா? ஆகாய வீதியிலே ஆகாய வீதியிலே பறந்து செல்லும் பறவைகளே ஆகாய வீதியிலே பறந்து செல்லும் பறவைகளே நீர்களிலே போவீரோ இவனை காணீரோ நீர்களிலே போவீரோ சிவனை தான் காண்பீரோ தூது சொல்ல மாட்டீரோ என் கதையை கேட்பீரோ ஆகாய வீதியிலே
தன்னை விட்டான் பெண்ணை விட்டான் பிள்ளை விட்டான் உடையனிடம் தன்னை விட்டான் பெருமானே உன்னையன்றி ஒரு துணையும் இல்லை என்றான் பெருமானே உன்னையன்றி ஒரு துணையும் இல்லை என்றான் ஆராயே வீதியிலே பறந்து செல்லும் பறவைகளே நீங்களிலே போவீரோ இவனைத்தான் காத்தீரோ தூது சொல்ல மாட்டீரோ என் கதையை கேட்பீரோ தூது சொல்ல மாட்டீரோ என் சொந்த கதையை கேட்பீரோ